பேட் கேர்ள் என்பது உண்மையிலேயே பேட் கேர்ள்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தின் தலைப்பே இயக்குனர் சொல்ல முயற்சிக்கும் கருத்துக்கு சரியாக பொருந்துகிறது. சமூகத்தின் கலாசார கட்டுப்பாடுகள், மரபுகள், விதிகள் அவை எல்லாம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எப்படி உடைக்கப்படுகின்றன என்பதையே இந்த படம் பேசுகிறது. இந்த படம் மேற்கத்திய நாடுகளுக்கும் அங்கு சென்று வாழும் தமிழர்களுக்கும் மிகவும் தொடர்புடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் வெளிநாட்டில் வாழும்போது இந்திய கலாசாரத்தை மிகவும் கடுமையாக பிடித்துக்கொண்டால் நாம் அங்கே ஒரு சிறுபான்மையாக மாறிவிடுகிறோம். அந்த இடத்தில் நாம் சேர்ந்தவர் அல்ல என்ற உணர்வு இயல்பாக வரும். ஆனால் இந்த படத்தின் கதை இந்தியாவில் நடக்கிறது. இந்தியா என்பது குடும்பம் மையமாக உள்ள சமூகம். அங்கே மேற்கத்திய சிந்தனைகளை நேரடியாக திணிப்பது சற்றே இடம் பொருந்தாததாக தெரிகிறது. இந்த படத்தின் நாயகியின் எண்ணங்களில் எதுவும் தவறு இல்லை. ஆனால் அந்த எண்ணங்கள் குடும்பமே அனைத்தும் என்ற இந்திய கலாசார சூழலுக்கு பொருந்தாதவை. ஒரு முக்கியமான காட்சியில் நாயகி தனது பெற்றோர்களை மிரட்டி வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். இந்த செயல் ஒரு வீர செயல் போல படத்தில் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்திய சூழலில் பெற்றோருடன் பேச வேண்டிய விதம் இது அல்ல. இதுபோன்ற முடிவுகள் பெற்றோர்களுக்கும் மனதளவில் நிரந்தர பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தையே தங்களின் பாதுகாப்பாகவும் எதிர்கால நம்பிக்கையாகவும் பார்க்கிறார்கள். அவர்களை அருகில் வைத்து காப்பாற்றவே நினைக்கிறார்கள். படத்தின் பின்னர் நாயகி தனது அம்மாவுக்குதான் கொண்ட அன்பை காட்ட விரும்புகிறாள். ஆனால் உண்மையில் இவ்வளவு பெரிய முடிவுகளை இளமையில் எடுத்துவிட்டால் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த கதையில் மிக அதிகமான மனநல ஆலோசனை தேவைப்படுவது முக்கிய ஹெரோயினிக். ஏனெனில் அவள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவற்ற குழப்பம் இருக்கிறது. லவ் என்ற ஒன்றில் மட்டும் மூழ்கி மற்ற எல்லாவற்றையும் அவள் மறந்துவிடுகிறாள். இதை குறிப்பாக அவளின் தோழி மூலம் பார்க்க முடிகிறது. நாயகி மனநல சிக்கலில் இருப்பதை உணர்ந்து அவளை எப்போதும் அருகில் வைத்துக்கொள்ள முயற்சிக்கிறாள். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர்தான் உறுதியாக இல்லாத நிலையில் எடுக்கும் முடிவே முன்னேற்றப் பாதை என்று சொல்ல முடியாது. மேலும் நாயகி படிப்பில் கவனம் இல்லாமலேயே ஒரு நல்ல சம்பள வேலை பெற்று தன் சொந்த வீட்டை வாங்குகிறாள். மேற்கத்திய நாடுகளில் மதிப்பெண்களை விட மனிதரை முக்கியமாக பார்க்கும் நிறுவனங்கள் இருப்பதால் இது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் மதிப்பெண்களே அனைத்தும். அதனால்தான் பெற்றோர்கள் படிப்பில் இவ்வளவு கடுமையாக இருக்கிறார்கள். இந்தியாவில் படிப்பில் கவனம் இல்லாமல் உயர்ந்த நிலைக்கு செல்வது சாதாரணமான விஷயம் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவில் இது இயல்பானது அல்ல. இதுதான் இந்த கதையின் மைய பிரச்சனை. இந்த படம் எழுதப்பட்டிருப்பது நியூயார்க் போன்ற நகரத்தில் குடும்பத்திலிருந்து விலகி தன்னை தேடிக்கொள்ளும் ஒரு நடுத்தர வயது மேற்கத்திய பெண்ணின் மனநிலையுடன். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியா நியூயார்க் அல்ல. நியூயார்க் இந்தியாவும் அல்ல. மதிப்பெண் பொதுமக்களுக்கு 2.5. சினிமா ரசிகர்களுக்கு 2.5. மொத்தம் 4.10. பேட் கேர்ள் அல்ல இல்லாம இனிமேல் சமத்தாயிருக்க பாருங்க. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.